ஹலோ மக்களே, மாயா சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரெஹ்ராமோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்க நம்ம ஜானகி கிட்ட ரமணி பாட்டி வந்து, சரி நீ எதுக்குமே வருத்தப்படாத, கோவிலில் ஒரு அங்க பிரதர்ஷனம் பண்ணிடுவோம், கண்டிப்பாக ரெஹ்ராமோட உயிருக்கு எந்த அபத்தம் வராது, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடுன்னு சொல்லவும் நம்ம ஜானகியும் கோவிலில் போய் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாங்க. நம்ம ஜானகியோட வேண்டுதல் பழிக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டையும் வர வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியை எப்படியாவது ரெகுராம காப்பாற்ற விடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு போலி டாக்டர் அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரிஜினல் ஸ்பெஷலிஸ்ட்டை கடத்தி வச்சிடுறாங்க. இது தெரியாமல் அந்த போலி டாக்டரும் ரகுராமுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போகும்போது கரெக்டாக சிவராமனும் நம்ம மணியும் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்படி நம்ம சீனு கதிர் எல்லாம் சேர்ந்த மாதிரி அந்த ஒரிஜினல் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு அது ரெடியாக வந்து நம்ம ரகுராமோட உயிரை ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம தனாவும் அவங்க அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாயிடுறாங்க. இப்படியே குடும்பம் எல்லாம் சேர்ந்த மாதிரி அவங்கள காப்பாற்றுறத பார்க்கும்போதே செமையாக இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிர் தனாவை எப்போவுமே பழி போட்டுட்டு இருக்க பத்மாவை சரியாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம ரமணியம்மா. பத்மாவோட அத்தை இந்த மாதிரி பேசவும் அடுத்து என்ன பேசணும்னு தெரியாமலே பத்மாவும் அப்படியே அடங்கி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். ரெஹ்ராமுக்கு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்களும், இல்லை ஜானகி அழுதுகிட்டே இருக்காத, எப்படி ரெகுராமோட உயிரை அந்த கடவுள் காப்பாற்றி தருவார், நீ எதுக்குமே கவலைப்படாத, நம்ம கோவிலில் போய் ஒரு வேண்டுதலை பண்ணுவோமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜானகியும், என்னோட ஹஸ்பண்ட் உயிரை காப்பாற்றினா நான் எந்த வேண்டுதலாலும் பண்ண தயார்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கோவிலில் போய் அங்கே பிரதர்ஷனம் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரெகுராமுக்கும் ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கூட கொஞ்சம் பயந்து போன ஜானகியும், கடவுள் தான் நமக்கு இனி வழி சொல்லணும்னு கோவிலுக்கே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ஜானகி அங்க பிரதர்ஷனம் பண்ண, இன்னொரு பக்கம் மாயா தனா எல்லாம் ரெகுராம நினைச்சு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி குடும்பமே ரெகுராம் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ரெகுராமுக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்த நம்ம ஜானகியும் அப்படியே ரெகுராமுக்கு திருநீர் குங்குமம் எல்லாத்தையும் பூசி விட்டு எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றிடணும்னு சொல்லி கடவுளை வேண்டுறாங்க. பாட்டியும் ஜானகிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக அங்கே உள்ளவங்களும், வெளியிலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வர வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா இவங்களோட உயிரை காப்பாற்றிடலான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே அந்த குடும்பமாக கொஞ்சம் ஆறுதல் ஆகிறாங்க. சரி அதுக்கான வேலைகள்லாம் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. உடனே பசுபதி புவனேஸ்வரிட்ட கால் பண்ணி, புவனேஸ்வரி அந்த ரெகுராம் இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வர வைக்கிறாங்க போல், அப்போ தான் அவனோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் அதை கேட்டவுடனே புவனேஸ்வரி அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிற, கண்டிப்பாக அந்த ஸ்பெஷலிஸ்ட் கரெக்டான டைமில் அங்கே போய் சேரக்கூடாது, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வேறு ஒருத்தங்களை மாற்றி விட்டுறணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அது மாதிரி அந்த ஸ்பெஷலிஸ்ட் வரும்போதே அந்த பசுபதி ரவுடிங்களை அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பிடிச்சிடுறாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை ஒரு குடோனுக்குள்ளேயும் அடைச்சி வச்சிடுறாங்க. அப்படி ஒரு ஃபேக்கான ஆளுகிட்ட இந்த ரெஹ்ராமோட உயிரை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளும் பணத்துக்காண்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜானகியும் மாயாவும் எப்படியாவது இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரெஹ்ராமை காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினச்சி சரி எப்படியாவது இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு நினச்சிட்டே இருக்காங்க. பசுபதியும் புவனேஸ்வர் கிட்ட, நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாமே நல்லபடியாக நடக்குது, வெளியில இருந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கடத்திட்டு வந்து நம்ம குடோனுக்குள்ள தான் அடைச்சி வச்சிருக்கோம், என்ன இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு அவங்க போகவே முடியாது, நம்ம அனுப்பின ஆளும் கதையை கச்சிதமாக முடிச்சிருவான் அப்படின்னு புவனேஸ்வர் கிட்ட சொல்லவும் புவனேஸ்வரியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், இது வரைக்கும் நம்ம போட்ட பிளானை அந்த மாயா வந்து சொதப்பி விட்டுறா, இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த ரெகுராம சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஃபேக்கான ஆளும் ரெகுராம கிட்ட ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பக்கத்தில் இருந்த நர்ஸுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது. அது தெரிஞ்ச உடனே அப்படியே அவங்கள
அடிச்சு கெட்டு போட்டுறாங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம சிவராமன், மணி எல்லாருமே சரி ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க, எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம பார்க்கறதுக்காண்டி உள்ள வரும்போது அவங்களும் அந்த நர்ஸை கட்டி போட்டிருக்கத பார்த்துடுறாங்க. என்னடா நர்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் அவங்கள்ட்ட போய் என்னாச்சு, நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம சிவராமன் கிட்ட எல்லா உண்மையும் அவங்க சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே ரகுராமோட உயிருக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லி உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாவது போய் நிறுத்தணும்னு அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஃபேக்கான ஆளும் நம்ம ரகுராமுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு போகிறாங்க. ஒரு வழியாட்டு கரெக்டான டைமில் சிவராமன மணியை வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி சரியாக வெளுத்து வாங்குறாங்க. வெளியில இருந்து நம்ம ஜானிக்கு எதுவுமே தெரியல. அவங்க எல்லாரும் சரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க, கண்டிப்பாக நம்ம ரகுராமுக்கு சரியாயிடும், கரெக்டான டைமில் எல்லாமே முடியணுமேனு நினச்சி கடவுளை ஒரு பக்கம் வேண்டிகிட்டே இருக்காங்க. சிவராமன மணியை இந்த விஷயம் மட்டும் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. சரி நம்ம எல்லாத்தையும் நம்ம சீனு கதிர்கிட்ட எல்லாம் சொல்லிடலான்னு சொல்லி சீனு கதிர்க்கும் இந்த விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சீனுவும் இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது மாமாவை காப்பாற்றணுமேனு யோசிச்சே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரியா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஃபேக்கான ஆளையும் சரியாக அடித்து எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆளும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கே நம்ம சீனு கதிர் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கோட்டு போட்டவங்களையும் அப்படியே கெட்டி போட்டுட்டு சுற்றி ரவுடிங்களும் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்த கதிரும் சீனுவும் எப்படி இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயங்கர ஆதிரையை வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு வழியாக நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக ரகுராமுக்கு கரெக்டான டைமில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அப்படியே வெளியில் வந்து டாக்டரும் ரகுராமோட நிலைமை பற்றி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஜானகியும் எப்போதான் அவங்க கண் முழிப்பாங்களோன்னு யோசனையிலே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம தானாவும் கதிரும் இப்போ மட்டும் நம்ம பக்கத்தில் போனால் திருப்பியும் அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லி தானா ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி அவங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது, கண்டிப்பாக சீக்கிரமாக கண்முழிச்சு பார்க்கணும், அவங்க மட்டும் பார்த்துட்டாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியே ஆகும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கதிரை நம்ம தானாவுக்கு ஆறுதலாகவே எப்போவுமே பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குமே நீ வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும், அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, பயப்படுறதுக்கு இப்போ எதுவுமே இல்லைன்னு. அது கேட்டு நம்ம தனாவும் எனக்கு அப்பா கண்முழிச்சு பார்த்தாதான் கொஞ்சம் நிம்மதியாகும்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் நம்ம ரகுராம் கண்முழிச்சு பார்ப்பாங்களா என்ன அதுன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போதே ரகுராம அப்படியே கண்முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் சுற்றி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகிடுது. இனிமே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா உறவுகளும் ரொம்ப உரிமையாக நம்ம ரகுராமோட பக்கத்தில் சுற்றி இருந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம தனா கதிரும் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தனாவும் அவங்கள பார்த்துட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு, எது எப்படியோ என்னோட அப்பா உயிர் பழச்சிட்டாங்க, என்னோட அம்மாவுக்கு வேண்டுதலும் பழிச்சிட்டு இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் ஆறுதல் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். மாயாவும் நம்ம பெரியப்பா நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணமான அந்த புவனேஸ்வரிய சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க.